அதுக்கப்புறம் அவருடைய அறிவிப்பை நடைமுறைப்படுத்திய விஷயம். இப்ப விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, மாதம் 200 யூனிட் மின்சாரம் நான் வந்து இலவசமாக தருவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்ப உள்ள மின் கணக்கீட்டின்படி 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா 500 யூனிட் குள்ள பயன்படுத்துகிறவர்களும் ஒரு கண்டிஷன் சப்ளை போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க ரெண்டா பார்க்கணும். இங்க இருக்கிறது வந்து இப்ப 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடுங்கிறது தான் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதை சரி பண்ணிட்டு மாத கணக்கீடா மாத்தின பிறகு நம்ம 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கலான்னு விஜய் நினைத்திருந்தால் இன்றைக்கு வந்து யாருக்குமே அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா இது இந்த முடிவை எடுப்பதற்கு 1 வருடமோ 2 வருடமோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் என்ன நினைச்சாருன்னா, அந்த விஷயத்தை செய்வதற்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ உள்ள இந்த சிஸ்டத்திலேயே நம்ம ஒரு 200 யூனிட் ஃப்ரீங்கிறத கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அப்ப இது நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு தானே ஃப்ரீயா தர்றாங்க, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு எப்படி ஃப்ரீயா ஏன் ஃப்ரீயா கொடுக்கலன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு நியாயமற்ற கேள்வி. என்னன்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏசி இருக்குன்னு வச்சுங்க. இப்ப அவன் வந்து மாசம் 10,000 20,000 பில்லு கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும்? இது பாத்தீங்கன்னா எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்ப நமக்கு வந்து எவ்வளவு மின் கட்டணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கட்டுவதற்கு தயாரா இருக்கும். அப்படிங்கும் போது எதுக்கு வந்து நம்ம அந்த 200 யூனிட் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும்? இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த பணக்காரர்களை சில பேரை கணக்குல எடுத்துக்குவோம். சன் பிக்சர்ஸ் அதிபர் கலாநிதி மாறன், இப்ப அவர் வீட்டுல எவ்வளவு மின் கட்டணம் வரும்? கண்டிப்பாக பல ஆயிரம் வரும். இப்ப அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமா கொடுக்கலாமா? அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு எவ்வளவு மின் கட்டணம் வரும்? அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமா கொடுக்கலாமா? அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கும் போது இவர்களுக்கும் அந்த பலன் போய் சேரும். அதே இது இப்ப 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்க அப்படின்னா நிச்சயமாக மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தான் அந்த வரம்புக்குள் வருவாங்க. அப்ப அது ஒரு சரியான நடவடிக்கை தானே. நீங்க இலவசங்கிறதுனால எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது இவர்கள் வந்து நம் நாட்டினுடைய பொருளாதார சூழல் குறித்தெல்லாம் யோசிக்காம அப்படி வாய்க்கு வந்தபடி பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பங்குக்கும் வந்து அள்ளி கொடுத்தாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகிறது? ஸோ என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை நான் விமர்சனம் செய்வது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன்.